வீடு வாங்குறது, அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு, இந்த மாதிரியான குடும்பம் சம்பந்தமான ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும் இந்த குரு பயிற்சி. கன்னிராசி அன்பர்கள், இப்போ உங்களுக்கு ஒரு ஏகபோகமான வாழ்க்கை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நிறைய மகிழ்ச்சிகள் வரும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஒரு சாதகமான பலன்கள் வரப்போகுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தை சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய நேரம். அந்த குழந்தை பாக்கியத்தினால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்க போகுது. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம குரு பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாருக்குமே சூப்பரா இருக்கு. அந்த ஒவ்வொரு ராசி அன்பர்களும் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல இருக்கிறத விட இனிமேல் வரக்கூடிய காலங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்கும். ஏன்னா கடந்த காலத்துல அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர கிரகங்களோடு சேர்ந்து அடுத்து பாவ கிரகங்களோடு சேர்ந்து இருந்ததுனால நிறைய பிரச்சனைகளை எல்லாருக்குமே கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ நகரக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு போறாரு. அதாவது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். ஜோதிட ரீதியா பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்றோம். ஜென்ரலா இந்த பிரபஞ்சத்துக்கு குரு பகவான் எங்க போறாரு? ஒரு நல்ல இடத்துக்கு போறாரு. எந்த இடம்? குரு 2ஆம் இடம், தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு போறாரு. அப்படி போகும்போது ஜென்ரலா இந்த காலகட்டத்துல எல்லா ராசி அன்பர்களுக்கும் அந்த குடும்பம் சம்பந்தமான மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும். சுப விஷயங்கள் நிறைய நடக்கும். திருமணம், வீடு வாங்குறது, அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு, இந்த மாதிரியான குடும்பம் சம்பந்தமான ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும் இந்த குரு பயிற்சி. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். அஷ்டமாதிபதியா இருந்த அந்த குரு பகவான் இப்போ பாக்யஸ்தானாதிபதியா பயிற்சி ஆகிறார். அஷ்டமாதிபதி இடத்துல இருக்கும்போது கன்னிராசி அன்பர்களை ஒரு வழி செஞ்சுட்டார். அது ஏற்கனவே மறைவு ஸ்தானம். அந்த மறைவு ஸ்தானத்திலேயே பார்த்தீங்கன்னா வக்ர கிரகத்தோடு சேர்ந்திருந்தார். ராகுவான அந்த வக்ர கிரகத்தோடு சேர்ந்திருந்தார். நான் ஏற்கனவே சிம்மராசி அன்பர்களுக்கு சொன்ன மாதிரி சேர்க்கை சரியில்லை. இந்த குரு பகவானுடைய நட்பு சேர்க்கை சரியில்லை. அந்த கடந்த காலத்துல அந்த மாதிரியான ஒரு சேர்க்கை பெற்றதுனால குரு பகவானால தனிச்சு செயல்பட முடியல. என்னைய ஃப்ரீயா விட்டாதானே நான் எல்லாருக்கும் நல்ல பலன் கொடுக்க முடியும். அவருடைய ஒர்க்கு என்னது? ஜோதிட ரீதியா அந்த குரு பகவானுடைய ஒர்க்கு ஒரு நல்ல பலனை தான் நீ கொடுக்கணும். இந்த பிரபஞ்சமாகப்பட்டது நம்ம எல்லாம் தெய்வ வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம். சிவன் தான் ஆதி தெய்வம், ஆதி கடவுள். அடுத்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு, பிரம்மா. அழித்தல், காத்தல், படைத்தல், இந்த மாதிரியான 3 தொழிலையும் செய்துட்டு இருக்கிறவங்க இந்த நவ கிரகங்களை படைத்து நீ இந்த ஒர்க்கு, இந்த கிரகம் இந்த ஒர்க்கை பண்ணணும், நீங்க இந்த வேலையை செய்தாதான் அவரவர்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செயல்படுங்க அப்படின்னு ஒரே ஆர்டர். அந்த ஒரே கட்டளைக்கு இணங்க இந்த நவ கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகப்படியும் அவர்களுடைய பாவ புண்ணியம் முதல்ல தராசு என்ன போடும்? பாவ புண்ணியத்தை முதல்ல தராசு அளக்கும். அந்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் அந்த ராகு கேதுவாகப்பட்டது செயல்படும். ராகுவாகப்பட்டது பாவத்திற்கு ஏற்றார் போல் செயல்படும். கேதுவாகப்பட்டது புண்ணியத்திற்கு ஏற்றார் போல் செயல்படும். எந்த அளவுக்கு பாவம் செஞ்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ராகு பகவானாகப்பட்டவர் உங்களுடைய தண்டனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். கேதுவாகப்பட்டவர் நீ இந்த அளவுக்கு புண்ணியம் செய்திருக்கிற, அதனால உனக்கு அந்த தண்டனையில இருந்து சிறிது தள்ளி வைக்கிறேன், அந்த காலத்தை உனக்கு தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டே இருக்கக்கூடிய தெய்வங்கள் இவங்க 2 பேரும். பாவ புண்ணியத்தை அளக்கின்ற துலாம் பார்த்தீங்கன்னா அந்த தராசு பார்த்தீங்கன்னா இந்த ராகுவும் கேதுவும் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சுபகிரகம் ஆகப்பட்டதுல முதல் இடத்துல இருக்கக்கூடியது அந்த குரு பகவான். குரு, சுக்கிரன், புதன், இந்த 3 கிரகங்களும். இதுல முதல் இடம் குரு பகவான். நீ யார் என்ன செஞ்சாலும் சரி, யாருக்கு என்ன செஞ்சாலும் நீ முதல்ல செய்யக்கூடிய வேலை உனக்கு நன்மையை மட்டுமே செய்யணும்.
அதே மாதிரி நீ மறைவு ஸ்தானத்துல இருக்கும்போது அந்த நன்மையை ஒரு இன்டைரக்டா நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு கிரகங்களுக்கும். செவ்வாயெல்லாம் பாத்தீங்கன்னா பாவ கிரகம். அப்பப்போ அடி உங்களுக்கு கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும். டக்கு டக்குன்னு அது இருக்கக்கூடிய இடத்திற்கு தகுந்தாற் போல உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா வரும். அந்த பிரச்சனைகளுக்கு அது நல்ல இடத்துல இருந்ததுன்னா பிரச்சனையை கொடுத்துட்டு மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த மாதிரியான கிரகங்கள், ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய கட்டளைக்கு இணங்கிதான் செயல்படணும். அதுக்காக தான் நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, கன்னிராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல குருவோடைய சேர்க்கை சரியில்லை. குருவோடைய சேர்க்கை சரியில்லாதனால நீங்க நிறைய ஒரு தேவையில்லாத கர்மாக்களுக்கு ஆளாகிட்டீங்கன்னு தான் சொல்லணும். கன்னிராசி என்பர்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய சந்திரன் கேதுவோட பிடியில மாட்டிட்டு இருக்கார். அந்த கேதுவோட பிடியில மாட்டிட்டு இருக்கும்போது நான் முதல்லயே சொன்ன மாதிரி உங்களுடைய புண்ணியத்தை அளக்கின்ற அளவுகோல்னு சொன்னா அது கேதுதான். நீங்க நிறைய தான தர்மங்கள், அன்னதானம், படிப்பு செலவு, ஏழை எளியோருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் இப்போ உங்களுக்கு ஒரு ஏகபோகமான வாழ்க்கை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நிறைய மகிழ்ச்சிகள் வரும். நிறைய உங்களுக்கு அது ஒரு பாராட்டு புகழ் கிடைக்கின்ற ஒரு நேரமாக தான் இருக்கும். அது ஏன்னா கேது உங்களுடைய சந்திரன் மேலேயே போறதுனால அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாம நீங்க அந்த வாழ்க்கைன்ற ஒரு உலகத்துல ஒரு தேவையில்லாத கர்மாக்களை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிறைய பணம் தேடி போறது, நிறைய தெய்வ வழிபாடு இல்லாம ஒரு 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 மெஷின் மாதிரி நீங்க இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களை இந்த இடத்துல லாக் பண்ணக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும். இப்போ இந்த குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆக போறார். பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை கண்டிப்பா கொடுத்துருவார். அவர் தனித்து எங்க போறாரு, தனித்து செயல்பட போறாரு. ஒரு 3-4 மாசத்துக்கு நேர்கதியில இருக்கிறாரு. அப்புறம் வக்ரகதியில வராரு, திரும்ப நேர்கதியில வருவாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் தனித்து செயல்பட போறாரு. அவர் சீன்றதுக்கு ஆளே கிடையாது. அவருடைய பார்வை படப்போகுது. அவருடைய பார்வையான 5, 7, 9ல இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியை பார்க்கிறார், உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார், உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த 3 ஸ்தானத்தையும் பார்க்கும்போது உங்களுடைய ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி ஆகும். தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, சில விஷயங்கள்லாம் மாற்றங்கள்லாம் செய்யணும்னா நிறைய தயங்கிட்டு இருப்பீங்க. நான் இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இன்னொரு இது பிரான்ச் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. இதனால ஆரம்பிக்கலாமா, ஆரம்பிக்க கூடாதா, சில கடன்கள் இருக்கு, ஆனாலும் அதை நோக்கி நான் பயணிக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். உங்களுடைய முயற்சி வெற்றியில தான் கொண்டு போய் முடிய போகுது. இந்த குரு பயிற்சினால தைரியமா நீங்க அந்த மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க அந்த வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த தொழில் மூலமாக ஒரு நிரந்தர வருமானம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஒரு சாதகமான பலன்கள் வரப்போகுது. பூர்வீக சொத்துக்கள்ல கடந்த காலத்துல அங்காளி பங்காளி சண்டையெல்லாம் இருந்திருக்கும். வழக்குகள் நீண்ட நாட்களாக, நீண்ட வருடங்களாக போயிட்டு இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலை. இல்ல எனக்கு கூட பிறந்தவங்க ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, என்னுடைய பூர்வீக சொத்தை நான் எடுத்து பார்க்கலாமான்னு இருக்கிறேன் இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஆய்வு செய்துக்கணும். ஏன்னா ஒரு பூர்வீகத்துல போகும்போது அதுல நிறைய பேர் பங்குக்கு இருக்காங்கன்னா அந்த பங்குக்குன்னு போகும்போது உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முதல்ல ஆய்வு செஞ்சுக்கணும். பூர்வீகம்னு சொல்லும் போது அதாவது தொன்று தொட்டு தொடரும் ஒரு கர்மா. தாத்தாக்கு முன்னாடி கொள்ளு தாத்தா இப்படி அவங்களை தொன்று தொட்டு தொடரும் ஒரு கர்மாவை தான் நீங்க அனுபவிக்க போறீங்க. அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு இருக்கா, இல்ல அதனால உங்களுக்கு ஒரு தோஷம் வருதா அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா உங்க ஜாதகத்தை முதல்ல ஆய்வு செஞ்சுக்கணும். ஆய்வு செஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பலம் ஆகப்பட்டது உங்களுக்கு எந்த அளவுல இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் மூலமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு சாதகமான பலன்கள் தான் காத்துட்டு இருக்குது. உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு அதாவது பூர்வீக சொத்து வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அதுல இருந்து ஒரு சில பங்கு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். குழந்தைகள் விஷயமாக, அதாவது குழந்தைகளுக்காக நம்ம இவ்வளோ செய்கிறோம், அவங்க நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு
கேள்வி உங்களுக்குள்ள மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நிறைய லட்சக்கணக்குல செலவு பண்றீங்க. காலேஜுக்கு, யுனிவர்சிட்டிக்குன்னு நிறைய கன்னிராசி அன்பர்கள் லட்சக்கணக்குல செலவு பண்றீங்க. ஏன்னா உங்களுடைய திறமை உங்களுடைய குழந்தைகளுக்கும் அப்படியே இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி புதன். புதன் எப்படி திறமைக்குடையவர், அறிவுக்காரகனோ அதே மாதிரி தான் உங்களுடைய குழந்தைகளுக்கும் அந்த அறிவும் திறமையும் மிக சிறந்ததாக இருக்கும். ஆனாலும் உங்களுடைய எண்ணம் என்னது, ஒரு மன உளைச்சல் என்னது, அவன் நல்லா ஃபியூச்சர்ல இருப்பானா, நல்லா அவனுடைய வாழ்க்கை அமையுமா, அவனுக்கு வரப்போற மனைவி எப்படி இருக்கும், அவனுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்படி நீங்க நினைச்சு உங்களுக்குள்ளேயே ஒரு மன வருத்தத்திற்கு ஆளாகிட்டே இருக்கிறீங்க கடந்த காலத்துலலாம். இந்த குழந்தை சம்பந்தமான உங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தை சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய நேரம். ஒரு கல்யாண வயசுல இருக்கக்கூடிய குழந்தையா கண்டிப்பா அவருக்கு கல்யாணம் ஆகி நல்லா வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய நேரம். ஒரு படிக்கக்கூடிய ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பசங்களாக இருந்தாங்கன்னா ஒரு நல்ல சீட் கிடைச்சு ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அவங்க நினைச்ச படிப்பை படிக்கிறதுக்கூடிய ஒரு எல்லா சகல வசதிகளும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு ஒரு திறமை எல்லாமே இருக்கும். என் குழந்தை என்ன கேட்குறானோ அதை செய்யறத விட நான் என்ன, எனக்கு வேற என்ன வேலை அப்படின்னு நினைச்சு நீங்க உங்களை நீங்களே வருத்தி செய்யக்கூடிய நேரமாக தான் இருக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. கன்னிராசி என்பர்களுக்கு திருமணமாகி எனக்கு குழந்தை இல்லை, 3 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல, ஏன்னா உங்களுடைய 5ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் என்ற ஒரு அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த குழந்தை பாக்கியத்தினால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அந்த குழந்தை என்னைக்கு உங்க வயிற்றுல ஜனிச்சதோ அன்னையில இருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். இந்த மே மாதத்துல இருந்தே உங்களுக்கு சிறு சிறு மாற்றங்கள்லாம் வரும். அதே சமயத்துல வாய்ப்புகள் நிறைய தேடி வரக்கூடிய ஒரு நேரம் இருக்கு. அந்த வாய்ப்புகளை நீங்க சரியான நேரத்துல யூஸ் பண்ணிக்கணும். அந்த யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு மாற்றம் இருக்கு. நான் ஒரு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கு, எனக்கு அது போகலாமா, எனக்கு போகக்கூடாதா. ஒரு நண்பர் அப்படிதான் ஒரு ஜாதகம் பார்க்குறாரு. எனக்கு வெளிநாட்டு, நான் இப்போ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்குமா, இல்லை எனக்கு கிடைச்சதுன்னா நான் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 3 மாதத்துல கிடைச்சிடும். நீங்க அதை யூஸ் பண்ணி பயன்படுத்தி நீங்க சென்றீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதக பலன் சொல்றோம். ஆனாலும் அவருடைய நேரம் காலம் அவரை அனுமதிக்கவில்லை. நம்ம எவ்வளவோ சொல்லி அட்வைஸ், எதுக்காக ஜாதகம் பார்க்குறோம், நம்ம ஒரு அட்வைஸ் சொல்றோம், நீங்க இதை பண்ணணும், கண்டிப்பா செஞ்சீங்கன்னா இது நடக்கும், உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்குன்னு சொல்லி சொல்றோம். அவரு அதையும் மீறி அவருடைய காலச்சக்கரம் அவரை அனுமதிக்கவில்லை. நம்ம ஒரு அட்வைஸ் சொல்லும்போது அதை கேட்கணும். இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு அது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதை அவர் செய்யலை. சில பரிகாரங்களையும் அவர் செய்யலை. செய்யாததுனால அவருக்கு கரெக்டா அந்த 3 மாசத்துல வேலை போச்சு. திரும்பியும் எனக்கு கால் பண்றாரு, இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நான் அதை பண்ணல, அதே மாதிரி நீங்க சொன்ன பரிகாரங்களும் நான் செய்யல, ஏதோ ஒரு மன உளைச்சல். ஏன்னா இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அந்த சந்திரன் மீது கேது போகும்போது சில மன உளைச்சலுக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க. செய்யலாமா வேண்டாமா, எவ்வளவோ அட்வைஸ் கொடுத்தாலும் அவங்க அதை கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்க மாட்டாங்க. அது எல்லாமே நான் செய்யாம இருந்ததுனால இன்னைக்கு எனக்கு வேலை போச்சு, நான் திரும்ப ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அதே சான்ஸ் அவருக்கு திரும்பியும் அதே நேரத்துல இருக்கு, கண்டிப்பா கிடைக்கும் சார், நீங்க அதே மாதிரி பரிகாரம் பண்ணுங்க, நீங்க உங்களுடைய முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பா கிடைக்கும் சொன்னோம். அவருக்கு கிடைச்சிருச்சு. அவர் ஒரே நம்பிக்கையில இப்ப என்ன பண்ணினாரு, அவர் நம்பிக்கை வச்சாரு. நமக்கு சொன்ன மாதிரி, அவங்க சொன்ன மாதிரி நம்ம வாய்ப்பை பயன்படுத்தல, பரிகாரம் பண்ணல அப்படின்னு சொல்லி அவர் மனசு மாறி திரும்ப கால் பண்ணி எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாரு. இருக்கு, நீங்க அதையே திரும்ப விளக்கு ஏத்துங்க, உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனா அவர் அது இப்போ நம்பிக்கை வச்சு ஏத்துனாரு. கண்டிப்பா ஒரு 2 விளக்கு தான் ஏத்துனாரு. அவருக்கு போன வேலை திரும்ப கிடைச்சிருச்சு. நல்ல வேலை, நல்ல வருமானம். அந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்கும். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னாலே உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்க போகுது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். இது உங்க ஜாதகப்படி மேட்ச் ஆகுதா, எப்படி எந்த மாதிரி மாற்றங்கள் இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போதும்.
உங்களுடைய லைஃப்ல ஒரு சின்ன ஒரு மாற்றம் கூட பெரிய அளவுல சேஞ்சஸை கொண்டு வர்றதுக்கு ஒரு காலமாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்றோம். இது உங்க ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.